தமிழ் அரசியலின் தனித்துவம் காணும் வளரி 2.0 சேனலுக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 17 நாள் சுற்றுப்பயணமாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு சென்று அங்குள்ள பல்வேறு தொழில் நிறுவனங்களையும் தொழில் நிறுவன தலைவர்களையும் சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு அழைப்பு விடுக்கும் வகையில் பலரையும் சந்தித்து வருகின்றார். அந்த சந்திப்பினுடைய வடிவமாக பல நிறுவனங்களோடு அவர் ஒப்பந்தங்களையும் கையெழுத்திட்டு வருகின்றார். தமிழக அரசின் சார்பில் செய்யப்பட்டுள்ள வெளிநாட்டு முதலீட்டாளர் ஈர்ப்புகள் அல்லது அது தொடர்பான முதலீடுகள் தமிழ்நாட்டில் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை எதிர்வருகின்ற 2030 ஆண்டிற்குள் $11 டிரில்லியன் அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய வருமானத்தையும் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தலைமையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோடு இணைந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவன தலைவர்களையும் அதிபர்களையும் பெரிய டீம் சந்தித்து வருகின்றது. தினம் ஒரு அதிரடி ஒப்பந்தம் என்கிற வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அமெரிக்காவிற்கு சென்று சான் பிரான்சிஸ்கோவில் 3500 கோடி ரூபாய், சிகாகோவில் 1050 கோடி ரூபாய் என்று ஒவ்வொரு நகரங்களுக்கும் சென்று அங்கு இருக்கக்கூடிய நிறுவன தலைவர்களோடு பல்வேறு மதிப்பீட்டு அளவில் ஒப்பந்தங்களை நிறைவேற்றி வருகின்றார். தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் தமிழ் மண்ணையும் அதிகமாக நேசிக்கின்ற நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை நாம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்கிறோம். அண்ணா வணக்கம். இப்போது நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணம் சென்றிருக்கிறார். அவர் பல லட்சம் கோடி டிரில்லியன் டாலர்களை பொருளாதாரத்தை ஈர்த்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்காக அவர் இங்கே அழைத்து வருவதற்காக அமெரிக்கா சென்றிருக்கின்றார். அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அண்ணா? சுமக்கிறதுக்கு நாங்கள்லாம் கூட வானூர்தி நிலையத்தில் போய் நிற்கலான் இருக்கோம். அது நாங்கள் ஒரு கைப்பையில் மூட்டையை தூக்கிட்டு வந்து எத்தனை முறை இந்த முதலீடு கதையை நீங்கள் பார்க்குறீங்க? நீங்களும் உங்கள் மனச்சான்ற சொத்து பதில் சொல்லுங்கள். அம்மா ஜெயலலிதா இருக்கிறதுக்கு பல காலத்தில் இங்கேயே பல மாநாடுகள் 2 லட்சம் கோடி முதலீட்டாளர்கள் வந்து ஏதாவது நடந்திருக்கா? என்ன தொழிலுக்கு முதலீடு செய்வீங்க? எங்கே தொழில்? நீங்கள் நோக்கியாவை கொண்டு வந்தது யார்? நீங்கள் தான் முதல்ல வந்தது. நோக்கியா மூணுனதும் உங்கள் ஆட்சியில் தான். 2500 கோடியை கட்டாமல் விட்டு போனானா இல்லையா? அந்த இழப்பை யார் சந்தித்தோம்? நம்ம. அப்புறம் திருப்பி அவனை நோக்கிய வருதுன்னா இது சரி, தொழிற்சாலைகள் வரட்டும், வந்து முதலீடு செய்யட்டும். எங்கே முதலீடு செய்விய? நிலத்தில். நிலம் யாரோடது? யாரும் விண்வெளியில் முதலீடு செய்து தொழிற்சாலை கட்ட முடியாதுல்ல. ஏன் நிலத்தில்? நிலம் யாருது? அப்பாவி உழைக்கும் மக்கள், வேளாண்குடி மக்கள். அவனுடைய நிலத்தை பறிப்பீங்க. விளை நிலத்தை பறிச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க? அது எங்கேருந்து வரும்? வேலை கிடைக்குங்க. வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்குங்க. சம்பளங்க வச்சு நல்லா 3 வேளை சாப்பிடலாமுங்க. சாப்பாடு எங்கேருந்து வருங்க? தம்பி, நீங்கள் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்பலாம் தம்பி. சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு எங்கள் சம்சாரி தான் அனுப்பணும் தம்பி. விண்வெளியில் விண்கலம் ஏவலாம், விஞ்ஞானிக்கு சோறு எங்கள் விவசாயி தான் போடணும். இந்த அடிப்படையை என்னைக்கு நீ புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் இந்த நாடு மக்களும் உருப்பட முடியும், வாழ முடியும். சும்மா இவங்க போகிற இந்த படம் காட்டுறது இருக்குல்ல, அதை பார்த்து ஏமாறக்கூடாது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி அண்ணா. இவ்வாறான முதலீடுகளால் தமிழ்நாட்டில் உயர்ந்த தொழில்நுட்பங்களோடு வெளிநாட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்குள் காலூன்றும் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் குறைந்த அளவே வேலைவாய்ப்பை வழங்குகின்றன என்பதை கடந்த நாட்களில் நாம் செய்தித்தாள்களில் நாம் அறிகின்றோம். விடயம் இவ்வாறு இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் அதிபர்களே, இங்கு இருக்கக்கூடிய சிறு குறு முதலாளிகளே தங்களுடைய தொழில்களை அபிவிருத்தி செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமான வேலைவாய்ப்புகளை தர முடியும் என்கிற சூழல் இருக்கும் பொழுது எதற்காக வெளிநாட்டு நிறுவன தலைவர்களையும் நிறுவன தொழிற்சாலைகளையும் இங்கு தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற பெரிய கேள்வி எழும்புகின்றது. எதற்காக மு.க. ஸ்டாலின் மிகவும் அரும்பாடுபட்டு வெளிநாட்டு நிறுவனங்களையும் வெளிநாட்டு கம்பெனிகளையும் இந்தியாவிற்கு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு முதலீடு செய்ய வர வேண்டும் என்று சொல்லி இருகரம் குப்பி ஏன் வரவேற்கிறார் என்கிற கேள்வி எழுவதை நம்மால் தவிர்க்க இயலவில்லை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், வெளிநாட்டு நிறுவனங்களை அழைப்பதன் மூலமாக உள்நாட்டில் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு சந்திக்க இருக்கக்கூடிய சில அவலங்களையும் பட்டியலிடும்படி நான் விரும்புகின்றேன். வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக கையகப்படுத்தப்பட போகின்ற நிலங்களின் மதிப்பு, அதனுடைய இயற்கை சூழல் அழிந்து போகும்.
காரணம் என்னவென்றால் அத்தகைய தொழில் நிறுவனங்களுக்காக குறைந்த வரியில் அல்லது இலவசமாக அந்த தொழில் நிறுவனங்களுக்கு தமிழ்நாட்டு அரசு வழங்கப் போகும் நிலத்தின் மதிப்பு கொஞ்சம் நெஞ்சமல்ல. இதனால் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய செழிப்பான நிலங்களை இழந்து விடுவார்கள். இத்தகைய வெளிநாட்டு நிறுவனங்களை அனுமதிப்பதன் மூலமாக இலவசமாக நிலமும் மின்சாரமும் இலவசமாக வழங்கப்பட்டு அதோடு குறைந்த விலைக்கு தொழிலாளர்களுடைய அவருடைய ஆற்றலும் உறிஞ்சப்பட்டு அவருடைய வேலைத்திறன் சுரண்டப்படுகிற ஒரு சூழலையும் நாம் இங்கே பார்க்கின்றோம். இதுபோல ஏராளமான எண்ணற்ற வரி சலுகைகளையும் நிலத்தை இலவசமாகவும் மின்சாரத்தை சலுகை விலையிலும் கொடுத்துவிட்டு ஏராளமான இழப்புகளை சந்தித்து எதற்காக வெளிநாட்டு நிறுவனங்களை பட்டுக்கம்பளம் விரித்து வரவேற்க வேண்டும்? இழப்புகள் அதிகம் இருக்கும் பொழுது அவர்களால் நமக்கு எந்த விதமான அல்லது சொற்ப அளவிலான நன்மைகள் மட்டுமே இருக்கும் பொழுது எதற்காக அவர்களுக்கு சலுகை விலையில் நிலத்தையும் வளத்தையும் நீரையும் மின்சாரத்தையும் தந்து வரி சலுகையையும் கொடுத்து அத்தகைய வெளிநாட்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டிற்குள் அழைக்க வேண்டும் என்கிற கேள்வி மிக முக்கியமானது. தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள் அமைக்கப்படுவதற்கான அவசியம் என்ன என்பதை குறித்து நாம் கேள்வி எழுப்பும் போது ஆளும் வர்க்கம் சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் என்னவென்றால் இத்தகைய தொழிற்சாலைகள் நிறுவப்படுவதால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதிகமான வேலை வாய்ப்புகளை பெறுவார்கள் என்பதுதான். ஆனால் அது உண்மையா என்றால் உண்மையே இல்லை. அத்தகைய நிறுவனங்களால் குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வடவர்கள் மட்டுமே அதிக பயனடைந்து வருகிறார்கள் என்பது இதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கடந்த கால செய்தித்தாள்கள் சொல்லும் செய்தியே நான் சொல்வது உண்மை என்று உங்களுக்கு பறைசாற்றும். தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பு சக்தி மிகவும் அரிதாகி வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மறைமுகமாக திரை கவர்ச்சியினாலும் மது போதைகளினாலும் இலவசங்களினாலும் தமிழ்நாட்டு மக்கள் உழைப்பிலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இத்தகைய நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் நிறுவுவதால் வட இந்திய தொழிலாளர்களே பயனடைவார்கள். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு தொழிற்சாலைகளும் தொழில் நிறுவனங்களும் உணவகங்கள் தொடங்கி அனைத்திலும் வடவர்களை நம்பி மட்டுமே, வடவர்களின் தொழில் ஆற்றலை நம்பி மட்டுமே தமிழ்நாட்டு நிறுவனங்கள் இயங்கி வருகிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. விடயம் இவ்வாறு இருக்க எதற்காக சான் பிரான்சிஸ்கோ தொடங்கி அமெரிக்கா, ஐரோப்பா, துபாய் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இறக்கை கட்டி பறப்பதற்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உழைப்புகள் அனைத்தும் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய உழைப்பு ஆற்றல் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. டாஸ்மாக் என்னும் பெயரில் அவர்களுடைய உழைப்பு திருடப்படுகிறது. குறிப்பாக இளம் ஆண்கள் நடை பிணமாகி குடும்பத்திற்கு பாரமாகி வருகின்றனர். இதை குறித்து என்றேனும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உங்களில் ஒருவன் நான் என்று சொல்லக்கூடிய கருணாநிதியின் மகனாகிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை குறித்து என்றேனும் ஒரு நாள் சிந்தித்திருப்பாரா? இதற்கான மாற்று வழியை ஆராய்ந்திருப்பாரா? ஆகவே நான் சொல்லுகிற விடயம் என்னவென்றால் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் விசிட் அடிக்க வேண்டியது அமெரிக்காவோ, சான் பிரான்சிஸ்கோவோ, துபாயோ அல்ல. அவர் முதலாவது தன்னுடைய பயணத்தையும் தன்னுடைய விசிட்டையும் செய்ய வேண்டியது கிராமங்களைத்தான், கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏழை பாலைகளைத்தான், அவர்களுடைய வாழ்வாதாரம் எவ்வாறு இருக்கிறது என்பதை குறித்து அறிந்த பின்பதாகத்தான் இவர்களுக்கான திட்டம் என்ன செய்ய வேண்டும் என்கிறது குறித்து ஸ்டாலினுக்கு தெரிய வரும் என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வந்ததற்கு பின்பதாக சுமார் 10 லட்சம் கோடிக்கும் மேலான ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாக அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். நான் கேட்பது என்னவென்றால் உங்களுடைய ஒப்பந்தங்கள் என்ன ஆயிற்று? ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்களாகவே இருக்கின்றன என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. அவ்வாறான ஒப்பந்தங்களாகவே இருப்பதுடன் செய்யப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் பலவற்றிற்கும் முதலீடுகள் ஏதும் வரவில்லை என்பதுதான் உண்மை. ஆக இப்படியான தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டின் பட்டி தொட்டிகளில் எல்லாம், குறிப்பாக ஆங்காங்கே அனாமதேயமாக இருக்கக்கூடிய விளைநிலங்களை எல்லாம் தொழிற்சாலைகளுக்கு தாரை பார்த்துவிட்டு அவைகளை வளர்ச்சி என்கிற பெயரில் நகராட்சிகள் எல்லாம் மாநகராட்சியாகவும், மாநகராட்சிகள் எல்லாம் பெருநகராட்சிகளாகவும் வளர்ச்சி அடைந்து
தமிழ்நாட்டின் கிராமங்கள் எல்லாம் விழுங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மறைந்த ஐயா மகாத்மா காந்தி அவர்கள் சொல்வார், இந்தியாவினுடைய இதயம், இந்தியாவின் இதய துடிப்பு என்பது கிராமங்களில் தான் வாழ்கிறது என்பார். அது உண்மையானால் எதற்காக கிராமங்களை நகரமயமாக்கல் அல்லது வளர்ச்சி என்கிற பெயரில் கிராமங்களுடைய தனித்தன்மையை அளிக்க வேண்டும் என்பதை குறித்து என்றேனும் ஒரு நாள் ஐயா மு.க. ஸ்டாலின் சிந்தித்திருப்பாரா? தொழிற்சாலைகளுக்காக விவசாயிகளிடமிருந்து விளைநிலங்கள் வலுக்கட்டாயமாக பிடுங்கப்படுகின்றன. இது உண்மைதான். பரந்தூர், ஏகனாபுரம் போன்ற கிராமங்களே நான் சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டிற்கு அடிப்படையாக அமைகின்றன. இன்னும் சொல்ல போனால் நெய்வேலி NLC பழுப்பு நிலக்கரிக்காக நிலம் கையெடுப்பு என்கிற பெயரில் பல்லாயிரக்கணக்கான விளைநிலங்கள் இன்றும் சுரண்டப்பட்டு வருகின்றன என்பதுதான் உண்மை. அப்போ வளர்ச்சி என்றால் எதற்காக, வளர்ச்சி யாருக்காக, எதற்காக அவ்வாறான வெளிநாட்டு நிறுவனங்களை அழைத்து வருவதற்கு மு.க. ஸ்டாலின் துடியோ துடி என்று துடிக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலங்கள், நத்தம் புறம்போக்குகளை எல்லாம் நீங்கள் கையகப்படுத்தி தொழில் நிறுவனங்களுக்கு நீங்கள் அளித்தீர்கள் என்றால், கிராமங்களில் இருக்கக்கூடிய அல்லது கிராமத்தில் வசிக்கும் மக்கள் தங்களுடைய கால்நடைகளை எங்கே மேய்ப்பார்கள்? கால்நடைகளுக்கான மேய்ச்சல் நிலம் எங்கே போகும்? அப்போ கால்நடைகளை அழித்துவிட்டு பால் உற்பத்தி எவ்வாறு மேம்படும்? நவீனமயமாக்கப்பட்ட தொழில் நிறுவனங்களை வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருவதன் மூலமாக கிராமங்களில் இருக்கக்கூடிய நடு சிறு குறு நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், குறிப்பாக குடிசை தொழில்கள் காணாமல் ஆக்கப்படும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆக வெளிநாட்டிலிருந்து அழைத்து வரப்படக்கூடிய தொழில் நிறுவனங்களுடைய வளர்ச்சி என்பது உள்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் அழிவில் தான் அவர்களுடைய வளர்ச்சி இருக்கிறது. அப்போ ஒன்றை அழித்து ஒன்றை வளர்ச்சி அடைய செய்வதுதான் ஸ்டாலினின் உண்மையான நோக்கமா? அரசின் இத்தகைய பாசிச போக்கை எதிர்த்து போராடும் கிராம மக்கள் மீது குண்டாஸ் போடப்படுகிறது, தடை உத்தரவு போடப்படுகிறது, கைது செய்யப்படுகிறார்கள், அவருடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகிறது என்றால் அரசு யாருக்காக செயல்படுகிறது? இது கார்ப்பரேட்டுகளின் கூலி அரசாக செயல்படுகிறது என்பது உண்மைதானே? ஆக மோடியை குறித்து அவர் சர்வதேச புரோக்கர் என்று, மோடியினுடைய உதவியாளராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர் ஒரு சர்வதேச புரோக்கர் என்று, பெருநகர 2 அதானி அம்பானி என்கிற முதலாளிகளின் வர்க்கத்திற்காக நலனுக்காக உழைக்கக்கூடிய மோடி பரிவார்கள் போலவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய TRP ராஜா உட்பட மு.க. ஸ்டாலின் பரிவாரங்கள் இங்கே இருக்கக்கூடிய எந்த முதலாளிகளுக்காக உழைத்து வருகின்றார்கள்? இவர்கள் யாரை முன்னேற்றுவதற்காக துடிக்கின்றார்கள்? சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கிழக்கிந்திய கம்பெனி, அந்த கிழக்கிந்திய கம்பெனியை தொட்டு பிரிட்டிஷாருடைய வருகை, அவர்களுடைய ஆக்கிரமிப்பு, இது எவ்வாறெல்லாம் நடந்தது, அவர்களை விரட்டுவதற்கு நம்முடைய தமிழ் முன்னோர்கள் செய்த ஈகையான சம்பவங்கள், அவர்கள் கொடுத்த விலை கிரயம், இதையெல்லாம் குறித்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சமேனும் புரிதல் இருந்தால் வெளிநாட்டு கம்பெனிகளை இங்கே இறக்குமதி செய்து அவர்களை காலூன்ற செய்து அவர்களை பொருளாதார அளவில் உயர்த்திவிட்டு மீண்டும் தமிழ்நாட்டை அந்நிய கைக்கூலிகளுக்கு, மீண்டும் கிழக்கிந்திய கம்பெனிகளுக்கு, மீண்டும் வெளிநாட்டு மேலைத்தைய நாடுகளுக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்கப் போகின்றாரா? மீண்டும் ஒரு சுதந்திர போர் வர வேண்டும் என்று சொல்லி மு.க. ஸ்டாலின் விரும்புகிறாரா? இதுதான் அவர் கற்று தேர்ந்திருக்கக்கூடிய விடுதலை அரசியலா? இதையெல்லாம் குறித்ததான புரிதல் கொஞ்சமாவது இருந்தால் நீங்கள் ஓடி தேடி சென்று வெளிநாட்டு நிறுவனங்களை அழைத்து வர மாட்டீர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே. எங்கோ வேலியில் போகும் ஓனானை எடுத்து வேட்டைக்குள் விட்ட கதையாக அந்நிய நாடுகளை எல்லாம் அழைத்து வந்துவிட்டு அந்நிய நாடுகளின் பேட்டைகள் வனக்காடாக வேட்டை காடாக தமிழ்நாட்டை மாற்றிவிட்டு நீங்கள் என்ன சாதனையை நீங்கள் தம்பட்டம் அடிக்கப் போகின்றீர்கள்? அந்த சாதனைக்கு பின்பதாக தமிழ் மக்களுடைய வேதனை இருக்கிறது என்கிற உண்மை உங்களுக்கு புரியுமா? சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவருடைய இளைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் வேந்தர் மனப்பான்மையில், இளைய வேந்தர் மனப்பான்மையில் இருக்கிறார்கள் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.